Good evening, students. Last class we have seen commerce and trade in North India, Pumbuhar, and trade with Rome, China, and Europe. Now we are going to see barter system. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா பண்டமாற்று முறை. Already we have seen barter system. Goods were exchanged for goods prior to the invention of money. Barter system worked on certain conditions mentioned below. அதாவது ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் முறையை தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நாளடைவில் என்ன பண்ணிச்சுன்னா பணத்தை கண்டுபிடிச்சதுனால பொருளுக்கு பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகிற சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பண்டமாற்று முறைக்கான நிபந்தனைகளான என்ன மாதிரியான நிபந்தனைகள்லாம் இருக்குது அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஈச் பார்ட்டி டு பார்டர் மஸ்ட் ஹாவ் சர்ப்ளஸ் ஸ்டாக் ஃபார் த ட்ரேட் டு டேக் பிளேஸ். அதாவது ஒவ்வொருவரும் தேவைக்கு அதிகமாக பொருட்களை இருப்பில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது. ரெண்டாவது போத் த பையர் அண்டு செல்லர் ஷுட் ரெக்வயர் த குட்ஸ் ஈச் அதர் டிஸ்பேரிட்லி டபுள் கான்சிடென்சி ஆஃப் வான்ஸ். இருவரும் பொருட்களுக்கு உரிமை மாற்று தேவையாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பையர் அண்ட் செல்லர் ஷுட் மீட் த பர்சனலி டு எஃபெக்ட் த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றாங்க. பரிமாற்றத்தின் போது இருவரும் நேரடியாக தொடர்பு முக்கியமாக கருதப்படுகிறது. ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணுறது முக்கியமாக கருதப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன் இன் த பார்டர் சிஸ்டம். அதாவது பண்டமாற்று வணிகத்தின் தடைகள் என்ன மாதிரியான தடைகள்லாம் இருக்குது அப்படின்றத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு த பார்டர் சிஸ்டம் என்வெசேஜ் அண்ட் மேனுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் குட்ஸ் டு அதர் வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் மணி ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதில் பண்டமாற்று வணிகத்தினுடைய தடைகள் என்ன கொடுக்குறோன்னா பண பரிமாற்றம் இடம்பெறாமல் ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் வணிக முறையே பண்டமாற்று வணிக முறையாகும். இம்முறையில் பல குறைபாடுகள் உள்ளது அப்படின்றாங்க. இட் இம்போசஸ் certain constraints in the smooth flow of trade as explained below. அதாவது நிறைய தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லாக் ஆஃப் டபுள் கான்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ். முதல்ல கொடுத்துருக்குது என்னென்னா இருவருடைய தேவை உடன்பாடு இல்லாமல் இருத்தல் அப்படின்றாங்க. இருவருடைய தேவை உடன்பாடு இல்லாமல் இருத்தல். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிரவுண்ட் நட் வச்சுருக்காரு, பி என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ பியும் ஏவும் குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை தான் இதை என்ன கொடுக்குறாங்கன்னா இருவருடைய தேவைகள் உடன்பாடு இல்லாமல் இருத்தல் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவை வேர்க்கடலை வேணும், இவங்களுக்கு தேவை ரைஸ் வேணும். ஸோ இது ரெண்டுமே உடன்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது முதல் தடையாக உள்ளது. தென் செகண்ட் பாயிண்ட் 9 நான் எக்ஸிடென்சி ஆஃப் காமன் மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூ. பொதுவான மதிப்பீட்டு அளவு இல்லாமை அப்படின்றாங்க. இதில் பொதுவான ஒரு மதிப்பீட்டு அளவு முறைக்கு கிடையாது. பொருளை கொடுத்து பொருள் வாங்கிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பீடுன்றதும் இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. தேர்டு ஒன்று என்ன கொடுக்குறோன்னா லாக் ஆஃப் டைரக்ட் கண்டென்ட் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்டு கன்சூமர். அதாவது உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையில் உள்ள நேரடி தொடர்பின்மை அப்படின்றாங்க. ரெண்டு பேருக்கும் டைரெக்டாக மீட் பண்ணுறது கிடையாது. அதாவது புரோக்கர் மூலயமாக மீட் பண்ணுறதுனால இதை என்ன சொல்கிறாங்கனாக்கா இது ஒரு தடையாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்று லாக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக் அப்படின்றாங்க. உபரி இருப்பு இல்லாத நிலை இருக்குது அப்படின்றாங்க. உபரி இருப்புனா என்ன, இப்போ நிறைய வாங்கி வச்சுருக்காங்க, வாங்கின உடனே அது என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சேல்ஸ் கொடுத்துட்றாங்க. பொருளை கொடுத்து பொருளை மாற்றுறதுனால என்ன பண்ணுதுனாக்கா இதில் என்ன பண்ணுதுன்னா உபரி கிடையாது, சர்ப்ளஸ் ஸ்டாக் இதில் கிடையாது. லாக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக் அதாவது
உபரி இருப்பு வந்து இல்லாத நிலை வந்து ஏற்படுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வென்ஷன் ஆஃப் மணி அப்படின்றாங்க. பணம் வந்து கண்டுபிடிப்பு, பொருளை கொடுத்து பொருளை மாற்றிக்கினே இருந்ததுனால இந்த தடையெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. பண்ட மாற்று முறையில் இப்போ சில தடைகள்லாம் இருந்ததுன்றதை கொடுத்தாங்க. இப்போ வந்து இன்வென்ஷன் ஆஃப் மணி அப்படின்றாங்க. அதாவது பணம் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க, ஆல் த aforesaid and constraint were addressed by the invention of money as medium of exchange. இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, முதல்ல பணம் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்கனாக்கா, இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்கன்னா, மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தடைகளையும் அகற்ற பணம் என்ற ஒற்றை உருவாக்கி பரிமாற்றத்திற்கான அளவுகோலாக பணம் வந்து நடைமுறையில் வந்துள்ளது அப்படின்றாங்க. இது வந்து அந்த பார்டர் சிஸ்டம் அப்படின்றது பொருளை கொடுத்து பொருளை மாற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை கொடுத்து பொருளை வாங்குற மாதிரி இந்த சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி. இதனால தான் பணம் வந்து கண்டுபிடிச்சாங்க. பொருளுக்கு பொருள் வாங்குறதுக்கு பதிலாக பணத்தை கொடுத்து பொருள் வாங்குற முறை தான் அப்படின்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றாங்க. என்னென்ன தடைகள்லாம் இருக்குது, இதில் வந்து எந்த மாதிரியான தடைகள் இருக்குது, வணிக தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றாங்க. வணிக தடைகள் என்ன மாதிரி, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் இஸ் த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது மனித தேவைகளை வந்து நிறைவேற்ற பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது தொழில் தடைகள், தொழில் வந்து தடைகள் ஆகியவற்றை நீக்கும் வழிமுறைகள். தொழிலில் வந்து தொழில் தடைகளும் அவற்றை நீக்கும் வழிவகைகளும், எந்த மாதிரியான வழிவகைகள்லாம் செஞ்சால் இந்த மாதிரி தடையெல்லாம் எல்லாமே இருக்கும் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் அப்படின்றாங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன்னா ஆல்சார் தடை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரர் டு நாட் நோ the place of the consumer. It is the retailer who knows the taste, performance and location of the consumers. ஆல்சார் தடையில் வந்து என்ன சொல்கிறோன்னா, பொருட்கள் தேவைப்படும் நபர்களையும் நியாயமான விலையில் வாங்க விற்பவர்களையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளது. நேரடியாக வந்து என்னது விற்க வந்து தொடர்பு முறை வந்து இல்லாமல் இருக்கிறது அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்றாங்க. என்ன, இடத்தடை. இதில் வந்து ப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் இன் ஒன் சென்டர் அண்டு கன்சூமர் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ரயில், ஏர், sea and land transport bring the product to the place of consumer. இடத்தில் வந்து அதிகமாக தடைகள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்கிறாங்க. எப்படின்னாக்கா, ரயில் மூலயமாகவும் அதுக்கப்புறம் ஏர்னா விமானம் மூலயமும் கப்பல் மூலயமாகவும் என்ன பண்ணால் பொருட்களை வந்து கொண்டு சென்று விற்கிறாங்க, வாங்குறாங்க. இந்த முறையெல்லாம் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு இடத்தடை அப்படின்றாங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றாங்க, காலத்தடை அப்படின்றாங்க. Consumer wants producer whenever they have money, time, the willingness to buy அப்படின்றாங்க. அதாவது நுகர்வு தேவைப்படும் போதும் விரும்பும் போதும் பொருட்களை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் த டிட்டரேஷன் இன் குவாலிட்டி அப்படின்றாங்க. இடர் மற்றும் பொருள் தரம் கெடாமல் இருக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இடர் மற்றும் பொருள் தரம் கெடாமல் இருக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஃபிஃப்த்து வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படின்றாங்க. அதாவது நட்ட இடர்பாட்டுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய நட்டமாகுதுன்னா எதனால் ஆகுது, ஃபயர், திஃப்ட்டு, அந்த ஃப்ளட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது வந்து தீ பற்றிக்கின்னு எறிகிறது, திருடு போடுறது, வெள்ளப்பெருக்கில் வந்து சேதமடைகிறது, இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா நட்ட இடர்பாட்டுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றாங்க.
அறிவுசார் தடை அப்படின்றாங்க. அட்வர்டைசிங் அண்ட் த கம்யூனிகேஷன் ஹெல்ப் இந்த announcing the arrival of new product and their use to the people அப்படின்றது. அது ஐந்தாவது வந்து ஆறாவது என்ன கொடுக்குறாங்கனாக்கா அறிவுசார் தடை, அதாவது சந்தை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியாததால் நுகர்வோர் தரமான பொருட்களை வந்து நியாயமான விலையில் வாங்க இல்லாமல் போய்விடும். இதற்கு அறிவுசார் தடை என்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இன்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றாங்க. அதாவது பண்ட மாற்றத்திற்கு தடை, பண்ட பரிமாற்ற தடை அப்படின்றாங்க. இதில் வந்து மணி ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் enable the buying and selling of any product or service by payment of the right price அப்படின்றாங்க. இதில் வந்து என்னென்னா பண்ட பரிமாற்ற தடைக்கு வந்து பணம் பண்ட பரிமாற்றத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. பொருட்களுக்கு உண்டான சரியான விலையை வந்து செலுத்துதல் மூலம் எந்த ஒரு தயாரிப்பு அல்லது சேவைகளையும் வாங்குதல் மற்றும் விற்பது ஆகியவற்றை வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. 8th ஒன் வந்து என்ன இன்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்றாங்க. நிதி தடை. ப்ரொடியூசர் அண்ட் ட்ரேடர்ஸ் மே நாட் ஹாவ் த ரெக்கார்டு ஃபண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் தேர் நீட் அப்படின்றாங்க. இதில் 8வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிதி தடை. உற்பத்தியாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் அவசியமான நேரத்தில் தேவையான நிதி வந்து கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இன்ட்ரன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. பொருட்களை துல்லியமாக தயாரிப்பதில் தடை அப்படின்றாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்பிங் ஹெல்ப் இன் த டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் விச் கேன் சாட்டிஸ்ஃபை த ஸ்பெசிஃபிக் வான்ஸ் ஆஃப் த கன்சூமர் அண்ட் தோஸ் த இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். அதாவது 9வது என்ன சொல்கிறாங்கன்னா பொருட்களை துல்லியமாக தயாரிப்பதில் தடை அப்படின்றாங்க. ஆராய்ச்சியின் போது நுகர்வோரின் தேவை அறிந்து அவர்களுக்கு தரமான பொருட்களை வழங்க முடிகிறது அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் போத் செலெக்ஷன் அண்டு டெலிவரி அட் த டோர் ஸ்டெப்ஸ். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருட்களை உற்பத்தி செய்கின்ற இடத்திலிருந்து நுகர்வோருக்கு நேரடியாக வீட்டிற்கு கொண்டு செல்லுதல் அப்படின்றாங்க. இ-காமர்ஸ் எனபிள்ஸ் த கன்சூமர் டு செலக்ட் த ப்ராடக்ட் இன் த வெப்சைட், பிளேஸ் ஆன்லைன் ஆர்டர் அண்ட் மேக் த பேமெண்ட் ஆஃப்டர் ரிசீவிங் த ப்ராடக்ட் அட் த டோர் ஸ்டெப் அப்படின்றாங்க. அதாவது பொருட்களை வந்து முறையான சிப்பம் காட்டுதல் மற்றும் நவீன குளிர்சாதன வசதி கொண்ட பண்டங்களை ஏற்கனவே வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்னணு வணிகம் மூலம் வந்து பொருட்களை வந்து வீட்டிலிருந்தோ வாங்கல் ஆணை பிறப்பிக்கலாம் அல்லது பொருட்களை வந்து பெற்றுக்கொண்டு பின் அதற்குண்டான தொகையினை செலுத்துதல். இவையெல்லாம் வந்து தான் என்னென்னா hindrance of both selection of delivery at a door steps. That's all student. Tomorrow we will meet next chapter. Thank you.